நிறுத்துமா. ஏ சக்தி, என்னாச்சு சக்தி? ஏய் கேக்குறேன்ல, என்னாச்சுன்னு சொல்லு சக்தி. இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா வெற்றி. அவன் பார்வையே சரியில்லை, அவன் மனசுக்குள்ள வேற ஏதோ நினைப்பு இருக்குன்னு சொன்னப்பெல்லாம் சந்தேக புத்தி எனக்கு இருக்குன்னு சொல்லி என்ன மட்டும் தட்டின. இப்போ அவன் ஓ மேலே கை வைக்கிற அளவுக்கு வந்திருக்கான். இதுக்கப்புறமா நீ திருந்தலன்னு வையன், நீ படிச்ச படிப்புக்கும் அறிவுக்கும் அர்த்தமே இல்லை. இங்க பாரு, இப்ப இங்க நடந்த விஷயத்த வீட்டுல சொல்லி தொலையாத, பயந்துருவாங்க. இனிமே அந்த ராஸ்கல் உன் வழியில வராம நான் பாத்துக்கிறேன். கூட்டு போங்க அவனை. அடிச்சாதான் தெரியும். ஆமா. டேய் வாடா. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல நேரம் நெருங்கி வந்துருச்சு. இன்னும் 2 நாள் முடிஞ்சா 3வது நாள் சொக்கப்பன திருவிழா ஆரம்பிச்சிரும். அன்னைக்கு நம்ம எதிரிங்க மீனாட்சியையும் ரங்கநாயகியையும் மொத்தமா குடும்பத்தோட காலி பண்ண வேண்டியதுதான். அவங்கள காலி பண்ணிதான் ஆகணும். அதுக்கு முன்னாடி மீனாட்சிய நல்ல அவமானப்படுத்தி விடணும். அவளை தலைக்கு மேல வச்சு கொண்டாடுற ஊர்க்காரங்க அவளை காரி துப்பணும். இன்னும் சொல்ல போனா நடக்க போற சொக்கப்பன் திருவிழாவில அந்த மீனாட்சிக்கு ஊர் மரியாதை கிடைக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான சம்பவத்தை அவளுக்கு செஞ்சே ஆகணும். கோயில் நகை ஏதாச்சும் திருடிட்டு வந்து மீனாட்சி மேல பழி போட்டுருவோமா? டேய், அதெல்லாம் வேண்டாம். திருடுறப்ப நாமளே மாட்டிக்குவோம். இத வேற மாதிரி தான் யோசிக்கணும். சுய உதவி குழு பொம்பளைங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பி விட்டுருவோமா? அது கூட நல்லா ஒர்க் அவுட் ஆகும்க்கா. டேய், இதெல்லாம் வேலைக்காகாது. இந்த ஊர் பொம்பளைங்களை நம்பவே முடியாது. நமக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி கடைசியில மீனாட்சி பக்கம் சாஞ்சிருவாளுங்க. அப்புறம் வழக்கம் போல நமக்கு தான் அசிங்கமா போகும். அக்கா, அவமானப்பட போறது மட்டும் இல்ல, நம்ம இத்தனை நாளா போட்டு வச்சிருந்த திட்டத்தையே செய்ய முடியாம போயிடும். அதனால எது செய்யறதா இருந்தாலும் நம்ம யாரும் மாட்டிக்காத மாதிரி செய்யணும். அப்பதான் அந்த மீனாட்சி மேல பழியும் விழும். அவளை அழிக்கிறதுக்காக சுதந்திரமா நாமளும் நடமாடவும் முடியும். இந்த அளவுக்கு யோசிக்கணும்னா அதுக்கு டைம் வேணுமே பூஜா. நமக்கு தான் இப்ப டைமே இல்லையே. அக்கா, நான் ஒரு யோசனை சொல்றேன். நம்ம ஊர் குளத்துல இன்னைக்கு ராத்திரி விஷத்தை கலந்துருவோம். அந்த பழைய தூக்கி மீனாட்சி மேல போட்டுருவோம். அப்புறம் என்ன, நாம நினைக்கிறதானே ஈஸியா நடக்கும். பூஜா, இது சூப்பர் ஐடியா. அப்புறம் பூஜா, நானும் சங்கிலியும் இன்னைக்கு நைட்டே குளத்துல விஷத்தை கலந்துடுறோம். நாளைக்கு காலையில நடக்க வேண்டிய வேலைய நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன்க்கா. ராத்திரி 12 மணிக்கு வந்தது நல்லதா போச்சு. குளத்தக்கரையில ஒரு ஈக்காக்கா இல்ல. டக்குன்னு விஷத்தை கலந்துட்டு கிளம்பி போயிடலாம். ஆமா ஆமா, யாராவது வரத்துக்குள்ள விஷத்தை கலந்துடலாம். வா.
சீக்கிரம் ஊத்து, சாச்சி ஊத்து. ஊதிட்டங்கா. ஒரு வழியா ஊத்தியாச்சு. வா வா. சக்தி, யமுனா, என்னம்மா? என்னம்மா, என்ன ஆச்சு? சக்தி, நேத்து கோவில்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஏத்தனோம்ல அகல் விளக்கு, அது கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு பாரு. சொக்கப்பான திருவிழா நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு எடுத்துட்டு வந்த அகல் விளக்குமா, அதுவே உடைஞ்சு போயிருக்குன்னா ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதம்மா, நீ தைரியமா இரு. மீனாட்சியம்மா, மீனாட்சியம்மா, வாங்க. நம்ம ஊர் கோயில் மாடு குளத்துல செத்து கிடக்குதுமா. சொக்கப்பான திருவிழா நடக்க போற நேரத்துல கோயில் மாடு செத்து கிடக்கிறத ஊர் மக்கள் அபசுகரமா நினைக்கிறாங்கம்மா. அம்மா, பயப்படாதம்மா. மாடு ஏன் செத்து போச்சுன்னு காரணம் ஏதாவது தெரியுமா? அம்மா, ஊர் குளத்து தண்ணியில விஷம் கலந்திருக்கிறதா ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்கம்மா. என்ன சக்தி இது? இப்ப ஊர் பஞ்சாயத்து கூட்டிருக்காங்கம்மா, நீங்களும் வந்துருங்க. வர்றமா? சரி. சக்தி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம வீட்ல விளக்கு உடைஞ்சு போச்சு. ஊர் குளத்துல கோயில் மாடு செத்து போயிருக்கு. கண்டிப்பா இது விபரீதத்துல தான் போய் முடிய போகுது. இங்க பாருங்க ஐயா, வருஷா வருஷம் நம்ம ஊர் குளத்துல மீன் பிடிக்கிறதுக்கு நான் தான் குத்தகை எடுத்துட்டு வரேன். அதுவும் இல்லாம நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கும் கணிசமான அமௌண்ட் நான் கொடுக்குறேன். இன்னும் ஒரு மாசத்துல எடுத்திருந்த குத்தகை முடிய போகுது. அதனால குளத்துல இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சிடலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஆனா இந்த மீனாட்சி அம்மா குளத்துல விஷத்தை கலந்துட்டாங்க. இல்ல, இவர் பொய் சொல்றாரு. இந்த வருஷ குத்தகைய இவருக்கு கொடுக்கலங்கிறதுக்காக இவர் என் மேல அபாண்டமா பழிய போடுறாரு. இதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த வருஷம் குத்தகைய நீங்க எனக்கு கொடுக்கலதான், அத இந்த ஊரறிய நான் ஒத்துக்கிறேன். ஆனா குத்தகையை நீங்க எனக்கு கொடுக்கறதுக்காக 3 லட்சம் ரூபாய் என்கிட்ட பணம் கேட்டீங்கல்ல, அத நீங்க இந்த ஊரறிய ஒத்துக்கிறீங்களா? என் பொண்ணுங்க ஒவ்வொருத்தி பேர்லயும் 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அத இந்த ஊரறிய நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஐயா, இவர் சொல்றதை யாருமே நம்பாதீங்க ஐயா. ஏற்கனவே கம்மாய் தூர் வர்ற விஷயத்துல இவர் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. அத பழி தீர்த்துக்கதான் இப்படி ஒரு பழிய எங்க அம்மா மேலையும் எங்க மேலையும் போடுறாரு. இவரை நல்லா விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். உண்மை என்னங்கறத அவரே சொல்லிட்டார்ல. அவர் சொல்றது போய்னா அப்ப அத நிரூபி. ஊர் குளத்துல விஷத்தை கலந்தது உங்க அம்மா இல்லங்கறத உன்னால நிரூபிச்சு காட்ட முடியுமா? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்க அம்மா மேல தப்பு இல்லைன்னு நீ நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கலனா உங்க அம்மா பஞ்சாயத்து தலைவி பதவியில இருந்து விலகணும். இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? அவங்க அமைதியா நிக்கிறத பார்த்தாலே தெரியல உங்களுக்கு? அவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. இப்பவே பஞ்சாயத்து தலைவர் பதவிய ராஜினாமா பண்ண சொல்லுங்க. மீனாட்சி அம்மா, பதவி விலகுங்க. தலைவர் பதவி நிறுத்தக் கூடாது. உடனே ராஜினாமா பண்ணுங்க. மீனாட்சி அம்மா, நீங்க தலைவரா இருக்க தகுதி இல்ல உங்களுக்கு. ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க மேல பழிய போடாதீங்க.
பெரிய கருப்புசாமி வந்துட்டாரு. என்ன மீனாட்சி, சோதனை ஆரம்பிச்சிருச்சா உனக்கு? சொக்கப்பான திருவிழாவுக்கு கொடியெல்லாம் ஏற்றியாச்சுல்ல? இனிமே உனக்கு சோதனை மேல் சோதனை வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு நீ சாதிக்கணும். சக்தி, நீ ஏன் தயங்கி நிற்கிற? உங்க அம்மா தப்பு செய்யலைன்னு நீ நிரூபிக்கணும்ல. இங்கே நின்னா நிரூபிக்க முடியுமா என்ன? நேர குளத்துக்கு போ, ஏதாச்சும் தடயங்கள் கிடைக்குமான்னு பாரு. அப்பத்தானே உங்க அம்மா அப்பாவின்னு உன்னால நிரூபிக்க முடியும். என் அப்பன் பெரிய கருப்பசாமி உனக்கு துணையா நிற்பான். நம்பிக்கையோட போய் தேடு. சக்தி இரு, நானும் கூட வரேன். உண்மையை மறைச்சிடலாம்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா உண்மைன்றது நெருப்பு மாதிரி. எங்கே ஒளிச்சு வச்சிருந்தாலும் பத்திக்கிட்டு எரிஞ்சு வெளியே வந்துடும். இவ்ளோ பெரிய குளத்துல விஷத்தை கலக்கணும்னா கண்டிப்பா ஏதோ ஒரு கேன்ல தான் விஷத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கேன் இங்கதான் எங்கேயாவது இருக்கும்க்கா. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும்க்கா. வாக்கா தேடலாம். என்ன அக்காளும் தங்கச்சியுமா வெறுங்கைய வீசிட்டு தேடுறீங்க? நான் வேணா ஒண்ணு பண்ணவா? ஒரு சல்லடைய கொண்டு வர சொல்லவா? நல்லா சலிச்சு சலிச்சு தேடுங்க. அக்கா, சல்லடெல்லாம் வேணாங்க்கா. பக்கத்து ஊர்ல வெத்தலை ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா வெத்தலையில மை போட்டு பார்த்து சொல்லிடுவாரு. அவர்கிட்ட இவங்களை அனுப்பி வைப்போமா? டேய், அவர்கிட்ட அனுப்பி வச்சோன்னா அவருக்கு இதுங்க தட்சணை வைக்கணும்ல. அந்த அளவுக்கெல்லாம் ஏதடா பணம் இதுங்க கிட்ட? உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா? எதுக்காக இங்க வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, குளத்துல விஷம் கலந்தவங்களை கண்டுபிடிக்க வந்திருக்கியாமே. ஊர்ல சொல்லிக்கிட்டாங்க. அதான் நீ கண்டுபிடிக்கிற லட்சணத்தை பார்க்கலான்னு வந்தோம். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ நீங்க 2 பேரும் தான் இந்த குளத்துல விஷம் வச்ச மாதிரியும் அதை நாங்க கண்டுபிடிச்சிருவோமான்னு பயந்து போய் பார்க்க வந்த மாதிரில இருக்கு. எங்க அம்மாவை மாட்டி விடணும் தான் யாரும் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி கழுத மேல ஏத்தி ஊரை சுத்தி வர வைக்கிறோமா இல்லையான்னு பாருங்க. அக்கா,
இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? நம்ம போய் தேடலாம் வாக்கா. இதுங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிட்டு போதுங்க. டேய், அதுங்க பேசிட்டு போட்டோம் விடு. அவளுங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. நாம எதுக்கு பயப்படணும்? ஏ சக்தி, அங்க பாரு. என்னடா அது? யமுனாக்கா, அது கேமராக்கா. அப்போ இங்க நடந்தது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அண்ணா, இங்க வாங்கண்ணா. ஏண்டா அக்கா, நாம விஷம் கலந்தது இந்த கேமரால பதிவாயிருக்குமா? நிச்சயமா ஆயிருக்கும்க்கா. நாம பசமா மாட்ட போறோம். அண்ணா, இந்த கேமரா எவ்வளவு நாளா இங்க இருக்கு? இங்க 1 மாசமா இருக்கு. எதுக்காக குளத்தங்கரையில கேமரா வச்சிருக்கீங்க? இங்க வர்ற பறவைங்களை கணக்கு எடுக்கணும். அதுக்காக தான் அந்த கேமரா வச்சிருக்கோம். யமுனக்கா, இந்த குளத்துல விஷம் கலந்தவங்கள இந்த கேமரா படம் பிடிச்சிருக்கோம். அவங்கள நாம இதுல கண்டுபிடிச்சிடலாம்க்கா. அண்ணா, இந்த கேமராவை நீங்க என்கிட்ட கொடுங்க. ஊர் பஞ்சாயத்து முடிஞ்சதும் நான் இதை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். மறக்காம கொடுத்துருங்க. இந்தாங்க, நானும் உங்க கூட வர்றேங்க. வாங்கண்ணா. இன்னும் எதுக்காக அமைதியா இருக்கீங்க? சக்தியும் யமுனாவும் எந்த ஆதாரத்தையும் கொண்டு வர போறதில்ல. மீனாட்சி தான் ஊர்கோளத்துல விஷத்தை கலந்தான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல. அதனால இப்பவே மீனாட்சி பஞ்சாயத்து தலைவி போஸ்ட ராஜினாமா பண்ணிட்டு போகணும். இத்தனை வருஷமா நானும் பஞ்சாயத்து தலைவியா இருந்தவதான். ஆனா ஒரு தடவை கூட நான் கை நீட்டி லஞ்சம் கேட்டது கிடையாது. ஆனா மீனாட்சி அந்த பதவியை கேவலப்படுத்திட்டான். இதுக்கு மேலேயும் இந்த பதவியில இருக்கிறதுக்கு மீனாட்சிக்கு எந்த தகுதியுமே கிடையாது, உரிமையும் இல்ல. இவளை இப்பவே பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அத்தை, இப்ப நீங்க கேட்டதுதான் கரெக்ட். இல்லனா தேர்தல்ல நீங்க மீனாட்சி கிட்ட தோத்து போன கடுப்புல நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க. விடாதீங்க. மீனாட்சியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புற வரைக்கும் விடாம அடிங்க. மேலூர் பெரிய கருப்புசாமியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நேர்மைக்கு துணை நிப்பாரு, அதர்மத்தை அழிப்பாரு. ஆனா இந்த மீனாட்சியை என்ன பண்ண போறாரு? என்ன தண்டனை கொடுக்க போறாரு? பதவியை விட்டு விலகுன்னு சொல்வாரா, இல்ல இந்த ஊரை விட்டு விலக்கி வைக்கிறேன்னு சொல்வாரா? இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மீனாட்சிய இப்பவே பதவியை விட்டு விலக சொல்லுங்க. இல்லனா குளத்துல விஷம் கலந்ததா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை உள்ள தள்ளுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? குளத்துல விஷம் கலந்த மீனாட்சிய போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறது தானே நியாயம். அதை செய்யறதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? ஜெயிலுக்கு போக வேண்டியது எங்க அம்மா இல்ல,